எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது அத்தியாயத்திலே ஒரு 4 எக்ஸாம்பிளோட ஒரு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு ஆழ்மனசும் அந்த தூக்கத்துக்கும் அந்த தூக்கத்தில் எப்படி அது ஒர்க் பண்ணுதுங்கிறதுக்கான சில உதாரணங்களோட நம்ம 4 உதாரணம் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ இது 193வது எபிசோடு. இந்த புக்கை சம்மந்தித்த வரைக்கும் 43வது வீடியோ. ஓகே, இதோட நம்ம 12வது அத்தியாயத்தை முடிப்போம். அப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட ஃப்யூச்சர் லைஃப், வருங்காலத்து லைஃபே உங்கள் ஆழ்மனசில் தான் இருக்குது அப்படிங்கிறார். அதாவது ஆழ்மனசில் எல்லாமே தெரியுது, ஆழ்மனசுக்கு எல்லாமே தெரியுது. இப்போ கடந்த காலம் என்னன்னு தெரியுது, நிகழ்காலம் என்ன நடக்குதுன்னு தெரியுது, வருங்காலத்தில் என்ன வரப்போகுதுங்கிறதும் அதுக்கு நல்லபடியாக தெரியுது அப்படிங்கிறாரு. அதுக்கு திருப்பி அந்த பேர்ல் ஹார்பரோட அட்டாக் வேர்ல்டு வார் 2 நடந்தது இல்லையா, அதையே அவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாளைக்கு, அதாவது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு என்னோடய ஃப்யூச்சர், என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது நான் இன்றைக்கி என்ன நினைக்கிறேனோ அதை வச்சு தான் நம்ம எதிர்காலத்தை மாற்ற முடியும், உருவாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மாற்றுறதில்லை, உருவாக்குறதே. இன்றைக்கி நாளைக்கு நம்ம இந்த நிகழ்காலத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம எதிர்காலமே உருவாகுது. அதுக்கு காரணம் நம்ம ஆழ்மனசின் சக்தி அப்படிங்கிறாரு. அப்போது இந்த பேர்ல் ஹார்பரில் 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற 2வது உலக யுத்தத்தை பற்றி நியூஸ் பேப்பரில் எப்படி வருங்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு, யாருக்கு, நம்ம ஆத்தருக்கு, நம்ம ஆசிரியருக்கு அவரோட ஆழ்மனசு காமிச்சு கொடுத்துருக்கு இல்லையா. கரெக்டாக அந்த நியூஸ் பேப்பரில் எப்படி வருதோ அதே மாதிரி அப்படி காமிச்சு கொடுத்துருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட ஆழ்மனசுக்கு அது என்ன வரப்போகுதுங்கிறதும் அது ஆல்ரெடி அதுக்கு தெரியுது அப்படிங்கிறார். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு நாட்டோட முன்னேற்றம், அது நாடு முன்னேறிட்டுருக்கா, அதோ பின்னாடி போயிட்டுருக்கா, அது எப்படி போகும், இன்னொரு 5 வருஷத்தில் இந்தியா எப்படி இருக்கும், இன்னொரு 10 வருஷத்தில் இந்தியா எப்படி இருக்குங்கிறது அந்த இந்தியா, அந்த நாடோட மக்களோட மனசில் என்ன இருக்கோ அதோட ஒரு கூட்டுக்கலவை தான் அந்த நாட்டோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறார். அதாவது ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனி மனுஷனை எடுத்துக்கிட்டால் அவன் இன்றைக்கி என்ன நினைக்கிறானோ அதுதான் அவனோட நாளைய எதிர்காலம். அதே மாதிரி ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாலும் நாட்டுக்குன்னு தனி சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கா? இல்லை. நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறது எதை வச்சு நம்ம இன்றைக்கே சொல்லலாம், எப்படி கணிக்கலாம்னா அந்த நாட்டு மக்களோட மனசு எப்படி இருக்குது அதை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஜாப்பனீஸுக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் போர் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. ஆனால் அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி அவரோட ஆழ்மனசுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த ஜப்பானில் உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் அந்த போரை பற்றின நினப்பு வந்துருச்சு. அதாவது நம்ம தேமேன்னு பேசாமல் இருந்தோம், நம்ம ஊரில் இவன் ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் நமக்கு தெரியாமல் குண்டை போட்டு நம்ம 2 ஊரை அழிச்சிட்டான். அதோட பின் விளைவுகள் இப்போவும் நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். என்ன தைரியம் இருந்தால் இவன் இப்படி பண்ணுவான், அப்போ அவனை சும்மா விடலாமா? எப்படியாவது உலக மகா யுத்தம் வந்தாலும் இப்போ வந்துட்டு போகுது, நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவனை போய் அட்டாக் பண்ணி தான் தீருவோம் அப்படிங்கிற நினப்பு ஜப்பானில் உள்ள எல்லார் மனசுலேயும் வந்துருச்சு. அதே மாதிரி அமெரிக்கனுக்கும் கோபம், அவன் தான் அங்கே குண்டை போட்டான், நாட்டையே அழித்தான், ஆனால் கூட அவனுக்கும் கோபம். அப்போது அமெரிக்காவில் உள்ள மனுஷங்களுக்கும் மனசில் அந்த போரை பற்றின நினப்பு விதைச்சாச்சு. அதுதான் இப்படி
மூண்டு கனலாக கனண்டு அது ஒரு நாளைக்கு அது உலகப் போராக வெடிச்சது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, மர்ஃபி என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி உங்கள் ஃப்யூச்சர்லாம் எழுதப்படலை. நீங்கள் இன்றைக்கி எப்படி நினைக்கிறீங்களோ அது பாடி தான் நாளைக்கு உங்கள் ஃப்யூச்சர் நடக்கும். அதில் பிரார்த்தனை பண்ணுறது ஒரு முக்கியமான கட்டம். அப்படியே நீங்கள் ஃப்யூச்சரில் எப்படி நடக்க போகுதுங்கிறதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்குன்னு நினச்சா கூட நீங்கள் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்யும்போது அந்த ஃப்யூச்சரையே மாற்றக்கூடிய சக்தி அந்த பிரார்த்தனைக்கு உண்டு. ஏன்னா அந்த பிரார்த்தனைங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு, பிரார்த்தனைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஆழ்மனசோட ஒரு நினப்பு தான் அப்படின்னு. ஓகே, அது ஒன்று. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது பிட்ஸ்பர்க்னுங்கிற ஒரு இடத்துல ஒரு ஸ்டீல் பிளான்ட்டுனா இந்த ஸ்டீல் தொழிற்சாலை. அங்கே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு, ஒரு சுவிட்சில் ஒரு மிஸ்டேக். அப்போ அந்த சுவிட்சை ரிப்பேர் பண்ணால் தான் அந்த தொழிற்சாலையே ஓடுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பாக்கி அந்த இடத்துக்கு வேண்டான காரியங்கள்லாம் நடக்கணுன்னா அந்த சுவிட்சுக்கு நேராக சரியாக ஒர்க் பண்ணால் தான் முடியும். அங்கே இருக்க என்ஜினியர்ஸ் எல்லாம் 10-12 தடவை அந்த சுவிட்சை அவுத்து திருப்பி போட்டாங்க, அப்படி போட்டாங்க, இப்படி போட்டாங்க. எப்படி போட்டும் அது ஓட மாட்டேங்குது. அந்த சுவிட்சு ஓடுனா மட்டும்தான், அந்த சுவிட்சு ஒர்க் ஆனால் மட்டும்தான் பாக்கி காரியங்கள் நடக்கும். இது என்ன பண்ணலான்னு எல்லாருமா மண்டையை போட்டு உடச்சி யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ரே ஹேமர்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு ஆள் அங்கே வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி, அந்த ஸ்டீல் பிளான்ட்டில் வேலை பார்க்குற தொழிலாளி. அவருக்கும் இந்த சுவிட்சை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரியும். அவர் இப்படியே யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், இந்த சுவிட்சில் தான் மிஸ்டேக்கு, இத்தனை என்ஜினியர்ஸ் படித்தவங்க பார்த்தும் ஒன்றும் நடக்கலையே, ஏன் இப்படி, அதில் என்ன குழப்பம் அப்படின்னு நினச்சி மத்தியானம் உட்கார்ந்தபடியே தூங்கிட்டார். இந்த மத்தியானம் இந்த பூனைத்தூக்கம், ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் போட்டு எந்திரிச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி இவருக்கும் இந்த யோசித்தே மூளை டயர்ட் ஆகிடுச்சு, அப்படியே தூங்கி போயிட்டார். அந்த தூக்கத்தில் அவருக்கு அழகாக அந்த சுவிட்சு எப்படி ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற படம் அவரோட கனவில் வருது. அப்படியே ரொம்ப கரெக்டாக இது இப்படி பண்ணினா இந்த சுவிட்சு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கரெக்டு வரைபடம் அவரோட தூக்கத்தில் தெரியுது, கனவில் தெரியுது. உடனே எந்திரிச்சு அதெல்லாம் ஒரு பேப்பரில் வரைஞ்சி அதே மாதிரி போய் ரிப்பேர் பண்ணார். கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதை யோசித்து பாருங்கள், 10-15 தொழிலாளிகள் ஒரு 10-12 தடவை அந்த சுவிட்சை ரிப்பேர் பண்ண முயற்சிக்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அப்போ அங்கே எப்படி பண்ணால் தெரியுங்கிறது யாரோடையாவது மனசு முகாந்திரம் அது வெளியே வரணும். அது இந்த ஆள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே அப்படி தூங்கி போயிட்டாரா, அவரோட மனசில் அது காமிச்சு கொடுத்துருக்கு. அது பண்ணினதில் அவங்க எல்லாரும் ரொம்ப அவரை வியந்து பாராட்டி $15,000 அவருக்கு ஒரு ஆளுக்கு அவார்டாக கொடுத்துருக்காங்க, பரிசாக கொடுத்துருக்காங்க. $15,000 நம்ம ஊருக்கு 15,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது எத்தனையோ படித்த இன்ஜினியர்ஸு முயன்று பார்த்தும் அது நடக்காமல் போனது, இவர் இவ்வளோ சுழுவில் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டாரேங்கன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் அடையாளமாக $15,000 ஒரு செக்கு அவனுக்கு பரிசாக கொடுக்குறாங்க. அப்போது அவர் சும்மா விளையாட்டுக்கு எழுதியிருக்காரு, அந்த மத்தியானம் அவர் போட்ட அந்த குட்டி தூக்கத்துக்கு $15,000 பரிசு கிடச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் தூங்கலைன்னா அந்த கனவு வந்திருக்காது. கனவு வரலைன்னா அந்த சுவிட்சை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதுதான் இந்த சாப்டரே, உங்களோட ஆழ்மனசும் தூக்கமும், அதுதானே அதோட ஹெட்டிங் இல்லையா. அதே மாதிரி இன்னொருத்தர், அவர் டாக்டர் ஹெச்வி ஹெல்ப்ரிச் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர்.
அவர் வந்து ஒரு நாளைக்கு அதாவது 2 துண்டு செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். இப்போ ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸுங்கிறது வைரம், வைடூரியம், கோமேதகம், மரகதம், முத்து, மாணிக்கம், அதெல்லாம் வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ். அதை விட கொஞ்சம் மதிப்பு குறைஞ்ச செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும்பாங்க. அதில் ஒன்றுக்கு பேர் வந்து அகேட். அதுக்குள்ளே நல்ல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பழைய கல் அது அகேட். அப்போது இவருக்கு வந்து அந்த அகேட் கல்லில் 2 பீஸ் கிடச்சிருக்கு. இவரும் உட்காந்து பார்க்குறாரு. அவர் என்ன நினச்சிட்டாரு, இது விரலில் போடுற மோதிரத்தோட 2 துண்டு கிடச்சிருக்கு. இதை எப்படி முழுசாக மோதிரமாக டிசைன் பண்ணலாம், இது எப்படி வச்சு பார்த்தாலும் ஃபிட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணலான்னு இப்படி மூளையை கசக்கி பிழிஞ்சு யோசிக்கிறார். ஒன்றும் நடக்கலை. அடப்போ அப்படின்னு நினச்சி அந்த யோசித்து அது டயர்டாகி அப்படி தூங்குறார். தூக்கத்தில் ஒரு 40 வயசுள்ள ஒரு ப்ரீஸ்ட் வரார். ப்ரீஸ்ட்னா இந்த சர்ச்சில் எல்லாம் சர்மன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, பைபிளை பற்றி படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாருல, அந்த ப்ரீஸ்ட் ஒருத்தர் வந்து இவரோட கனவில் வராரு. கனவில் இவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. வா, நான் ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி. அதாவது இப்போ நம்ம கோயிலில் எல்லாம் கூட இந்த கடவுளுக்கு சார்த்துற ஆபரணங்கள் எல்லாம் ஒரு இடத்துல, விலை உயர்ந்த ஆபரணங்கள்லாம் ஒரு இடத்துல வச்சு பூட்டி வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இவர் கனவில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, அந்த ப்ரீஸ்ட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு, நீ நினச்சிட்டு இருக்கியே அந்த 2 துண்டு கிடச்சிருக்கே, அது வந்து விரலில் போடுற மோதிரம் கிடையாது, இங்கே உள்ள சாமிக்கு காதில் போடுற காதணிகளோட ஒரு பாகம்தான் அது அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். உடனே தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சு நீ அது 2ஐயும் ஃபிட் பண்ணி பாரு, அந்த மாதிரி காதணிங்கிற விதத்தில் நீ ஃபிட் பண்ணி பாரு, உனக்கு சரியாகும். அதே மாதிரி ஃபிட் பண்ணி பார்க்குறாரு. கரெக்டாக அந்த காதுக்கு போடுற காதணியோட ஒரு 2 பாகம்தான் இது. இத்தனை நாள் அவர் எப்படி அதை பொருத்த முடியாமல் போச்சுன்னா, அவர் வந்து விரலில் போடுற மோதிரம்னு நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்ருக்காரு. அது மோதிரம் இல்லைப்பா, காதில் போடுற காதணின்னு சொன்ன உடனே இவர் அந்த கோணத்தில் சிந்திச்சப்போ கரெக்டாகிடுச்சு. அவர் கரெக்டாக ஃபிட் பண்ண முடிஞ்சுது. அப்போது எல்லாம் முக்கால்வாசி எல்லா விஷயமும் நம்ம ஆழ்மனசில் நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்கணுன்னா அது தூக்கத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு 4வது உதாரணம் என்னென்னா, ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன். இவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ராபர்ட் லூயி ஸ்டீவன்சன்கிறவர் எழுத்தாளர், பெரிய எழுத்தாளர், கதையெல்லாம் எழுதுவார், நாவல்லாம் எழுதுவார். அவர் வந்து அவருக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு, கையில் காசு இல்லைன்னா அவர் தூங்க போகும்போது அவரோட ஆழ்மனசுக்கு ஒரு கட்டளை இடுவார். இந்த பாரு, எங்கள் பேங்க் பேலன்ஸ்லாம் தீர்ந்து போச்சு, எனக்கு வீட்டில் அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லை, நீ வந்து நான் தூங்கும்போது எனக்கு நல்ல ஒரு கதை, நல்ல த்ரில்லர் கதையாக எனக்கு சொல்லிக் கொடு, அதை வச்சு வேணும் எழுதி எனக்கு பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படுப்பாராம். தூக்கத்தில் அப்படியே அவர் எழுத போகிற நாவலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சீன் பை சீன் காமிச்சு கொடுக்குமா அவரோட ஆழ்மனசு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த சீன் பை சீன் அவர் பார்த்ததெல்லாம் வச்சு கதையை பண்ணி விற்று காசாக்கி ஜீவனம் பண்ணுறார். அப்போது இந்த மாதிரி முக்கால்வாசி பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுகள், பெரிய பெரிய மாமேதைகள், பெரிய பெரிய எழுத்தாளர்கள், சயின்டிஸ்ட்டு, பேலியன்டாலஜிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட், அந்த மாதிரி எந்த மேகலையில் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் அவங்க அந்த ஒரு விஷயத்தில் அவங்க மாமேதை ஆகணும், நிறைய கண்டுபிடிப்புகள் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த தூக்கத்தில் அவங்க ஆழ்மனசு அந்த கனவில் வந்து சொல்லி கொடுக்குற விஷயந்தான். அதனால தான் இது எல்லாத்தையும் தனியாக போட்டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் த ஒண்டர்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்கார். ஓகேயா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம்?
நமக்கும் நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தூக்கத்தில் இருக்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட ஆழ் மனசுக்கிட்ட சொல்லிட்டு படுத்தா போகிறோம். அது நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும். ஓகே, அதை வச்சே நம்ம பெரிய பணக்காரனாகலாம், உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் சாதிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நமக்கு தெரிய வர்ற உண்மை. ஓகேயா? ஸோ மனம் போல வாழ்க்கை, மனம் போல மாங்கல்யம் அப்படிங்கிற மாதிரி மனம் போல வாழ்க்கை. நம்ம திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்போது நம்ம என்ன நம்ம ஆழ்மனசுக்குள்ளே விதைக்கிறோமோ, நல்ல சிந்தனைகளை விதைச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும், நல்ல சொற்களை சொன்னோம்னா நல்லது நடக்கும். நெகட்டிவாகவே திங்க் பண்ணி நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்தால் எங்கேயோ ஒரு மூலையில் தான் நம்ம உட்கார போகிறோம். முன்னுக்கு வர்றோம், முக்கியத்துவம் பெறுறோம், சொசைட்டியில் நல்ல ஒரு பேர் எடுப்போம், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்வோங்கிறது நடக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி வாழணுன்னா நம்மளோட சிந்தை நல்லா இருக்கணும், வாயிலிருந்து வர்ற சொல் நல்லா இருக்கணும். ஓகேயா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கணும்.